வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் நம்பர் 16 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Calculate income from house property of Miss Sudha from the following information. House was constructed in 1997. 75% is let out and 25% is self-occupied by Miss Sudha herself. The other details of the property are as follows. பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது வந்து சுதாவோடது. அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பாத்தீங்கன்னா 75% சுதா வந்து லெட் அவுட் பண்ணிருக்காங்க அண்ட் 25% வந்து செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்காங்க. இப்ப இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ஆர்வி 50,000, எஃப்ஆர்வி 60,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 55,000, முனிசிபல் டாக்ஸ் 4,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் 10,000. ஓகே, இப்ப இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மொத்தத்துக்கும் தான் இங்க கொடுத்துருக்க எம்ஆர்வியா இருக்கட்டும், எஃப்ஆர்வி, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கானது, 100% ப்ராப்பர்ட்டிக்கானது தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுல 75% லெட் அவுட் அண்ட் 25% செல்ஃப் ஆக்குபைடு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம 75, 25 அப்படின்னு பிரிக்கணும். எஸ், இப்ப ஃபர்ஸ்ட் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 50,000 இல்லையா? இதுல 75% எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்ம லெட் அவுட்ல போடணும் அண்ட் 25% செல்ஃப் ஆக்குபைட்ல போடணும். எஸ், பாருங்க பாருங்க 75% 50,000ல 37,500 அதை நம்ம லெட் அவுட்ல போட்டுட்டோம் அண்ட் 25% வந்து செல்ஃப் ஆக்குபைட்ல போட்டாச்சு. அதே மாதிரிதான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ 60,000. இதுல 75% வந்து லெட் அவுட்டும் அண்ட் 25% பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட். எவ்வளவு வருது பாருங்க, 45,000ம் 15,000ம் வருது. இப்ப நம்ம ரூல் படி இது ரெண்டுத்துல எது ஹையர் அப்படின்னு பாக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 45,000 அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 15,000. இதுதான் நம்மளோட இஆர்வி. எஸ், போட்டாச்சு 45, 15 சொல்லிட்டு. இங்க ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருக்கு 55,000 சொல்லிட்டு. இதையும் அகேன் நம்ம பிரிக்கணும். 75% எவ்வளவு 55,000ல அண்ட் 25% 55,000ல எவ்வளவுன்ட்டு பாருங்க. 41,250 வருது அண்ட் இங்க 13,750 வந்துருச்சு. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துல எது லீஸ்ட் அப்படின்றத பாக்கணும். இது ரெண்டுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 41,250 தான். இங்க வந்து 13,750 போட்டாச்சு. இப்ப இஆர்பி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு ரூல் தெரியும், செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லுன்ட்டு. அப்ப இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ போடணும் இல்லையா? லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த 41,250 தான். ஆனா செல்ஃப் ஆக்குபைட் பொறுத்த வரைக்கும் நில். பாருங்க, போட்டாச்சு. சரியா? இப்ப முனிசிபல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா மொத்த ப்ராப்பர்ட்டிக்கு 4,000. 75% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,000 வரும். அண்ட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு நம்ம முனிசிபல் டாக்ஸ் மைனஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இங்க கிராஸ் ஆனுவல் வேல்யூவே இல்ல. ஓகே, அதனால டேஷ் போட்டாச்சு. இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூல இருந்து இந்த முனிசிபல் டாக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா வர்றதுதான் நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ. அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,250. ஓகே, எஸ், நெட் ஆனுவல் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடணும் இல்லையா, 30%. ஓகே, இந்த 38,250ல 30% கால்குலேட் பண்ணோம்னா பாருங்க 11,475 வருது. இதுதான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகே, இங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடையாது, ஏன்னா நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூவே கிடையாது. ஓகே, இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் போடணும். மொத்தம் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 10,000 கொடுத்திருக்காங்க. அந்த 75%க்கு வந்து நம்ம வந்து லெட் அவுட்ல போட போறோம். அப்ப 7,500, இங்க 2,500. இப்போ நெட் ஆனுவல் வேல்யூ இருக்கு இல்லையா 38,250. இதுல இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணணும் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா வர்றதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட்ல எப்பவுமே லாஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூவே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம டிடக்ஷன் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் போடும்போது நெகட்டிவ் ஃபிகரா தான் வரும். அப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டில இன்கம் வரும் அண்ட் செல்ஃப் ஆக்குபைட்ல பாத்தீங்கன்னா லாஸ் வரும். ஓகே, இப்ப பாருங்க எவ்வளவு வருதுன்ட்டு 19,275. இதுதான் இன்கம் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. இது லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்குலேட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்த ப்ராப்பர்ட்டி 100% ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு இன்கம் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம இந்த இன்கம் வச்சு இந்த லாஸஸ் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்ப 19,275
அதுல இருந்து இந்த 2500 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பாருங்க 19,275 இருந்து இந்த 2500 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணது பிறகு பாருங்க 16,775. இதுதான் நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது இன்கம் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. இது லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டிய இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கணக்குல டிவைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் பேசிஸ்லயே நம்ம கொடுத்திருக்க அந்த முனிசிபல் வேல்யூவேஷன் எல்லாத்தையும் பிரிக்கிறோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.